வணக்கம் உறவுகளே. காலையில் எழும்பி முதலாவது அடி வைக்க உங்களோட பாதங்கள் வலிக்குதா? கதிரிலிருந்து எழுந்து நடக்க உங்களோட குதிக்கால் வலிக்க ஆரம்பிக்குதா? அதுவே நீங்கள் நடக்க தொடங்கின கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் போகுதா? அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கானதாக இருக்கலாம். வாங்க பார்க்கலாம். மருத்துவத்தில் நீங்கள் சொல்கிற நோய் அறிகுறிகளை மட்டும் வச்சுக்கொண்டு எல்லா நோய்களையும் கண்டுபிடிக்கிறது கடினம். ஆனாலும் சில வகையான நோய்களுக்கு நீங்கள் சொல்கிற நோய் அறிகுறிகளை வச்சுக்கொண்டு உங்களுடைய நோய் என்பதை ஓரளவுக்கு ஊகித்து கொள்ளலாம். குதிக்கால் வாதம் இது உங்களுக்கு ஏன் ஏற்படுது? மனிதன் 4 கால நடக்க தொடங்கிய விலங்கிலிருந்து மாறுபட்டு 2 காலில் நடக்க ஆரம்பித்தான். இதனால் அவனுடைய உடற்பாரம் 2 கால்களில் தாங்கப்பட்டது. உங்களோட கால் பாதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நோக்கி வளைஞ்சிருக்கு. அது ஒரு ஆச்சு மாதிரி போம்பண்ண இருக்கும். அந்த பாரத்தை தாங்கிறதுக்கு ஒரு நல்ல பொறிமுறை. இந்த ஆச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிளான்டர் ஃபெசியா என்ற ஒரு தடிப்பான லிகமெண்ட் உதவி செய்யுது. அத்தோட எலும்புகளோட அமைப்பும் அதற்கு உதவி செய்யுது. நிறைய காரணங்களால் இந்த பிளான்டர் ஃபெசியா தளர்வடையுது. இது தளர்வடைகிறதால அந்த ஃபெசியாவுக்கு கீழே ஒரு மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸ் குதி எலும்போடு தான் சேருது. அந்த குதி எலும்பு சேர்ற இடத்துல டியர் ஏற்படுது, ஒரு கிழிவண்டு ஏற்படுது. இதுதான் பிளான்டர் ஃபெசிட்டிஸ் வாரதுக்குரிய ஆரம்ப புள்ளி. எங்களோட உடம்புல எந்த ஒரு ஹீலிங் ப்ராசஸும் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க அல்லது இரவு தூங்கும் போது மீள புதுப்பிக்கப்படும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதில் நீங்கள் நித்திரை கொள்றதுக்கு அல்லது ரெஸ்ட் எடுக்க உங்களோட கால் பாதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிலாக்ஸாக முன்னோக்கி வளைஞ்சு இருக்கும். அந்த வளைஞ்ச ஒரு ரிலாக்ஸான பொசிஷன்லேயே உங்களோட கால் ஹீலாக ஆரம்பிக்கும். உடம்பு நடக்க ஆரம்பிக்க மீள புதுப்பிக்கப்பட்ட அந்த உடைவு திருப்பியும் டேமேஜாக தொடங்கும். இதுதான் ஒரு சைக்கிளாக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நடக்கும். இதிலிருந்து நாங்கள் வெளிவரணும்னு சொன்னால் என்ன செய்யலாம்? இந்த வலி வர்றதுக்கு என்ன காரணம்? சில நேரம் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம். என்ன காரணம்னு பார்த்து அந்த காரணத்தை முதல் இல்லாமக்கலாம். உதாரணத்துக்கு வேலைன்னு சொன்னால் வேலையிலேருந்து கொஞ்சம் நாள் லீவ் எடுக்கலாம். ஈவன் வேலையை கூட மாற்றுறதுக்கு சான்ஸ் இருந்தால் மாற்றலாம். அடுத்தது நீங்கள் போடுற ஷூ காலணிகள் சரியில்லாமல் இருக்கலாம். அந்த காலணிகளை மாற்றி பார்க்கலாம். அடுத்தது உங்களோட காலுக்கு ஐஸ் மசாஜ் பண்ணுங்க. ஒரு மணித்தியாலத்துக்கு கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு ஐஸால் ஒத்தரம் கொடுங்க. இரவு படுக்க போகல இந்த காலை நாங்கள் நேரான பொசிஷனில் வச்சிருக்கிறதுக்கு நைட் ஸ்ப்ரிங் சப்போர்ட் பண்ணி காலையில் எழும்பின உடனே உங்களோட காலுக்கு நீங்கள் மசாஜ் செய்யலாம். பாதத்தை கீழே வச்சு ஒரு சின்ன போல் எடுத்து ஒரு மசாஜ் மாதிரியாது அதை போல் காலுக்குள்ளே வச்சு பாதத்துக்குள்ள இந்த வளைவு கீழே வச்சு எந்த நேரம் உருட்டி கொண்டுருங்க. அந்த டென்னிஸ் போலாக இருக்கலாம், சின்ன சைஸ் போலாக இருந்தால் நல்லது. ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அதை நீங்கள் படுக்கையிலேருந்து எழும்பின உடனேயே அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை செய்யலாம். வருங்காலோட ஒரு நாளும் நடக்கக்கூடாது. எந்த நேரமும் உங்களோட காலில் பாதணி அணிஞ்சிருக்கணும். அந்த பாதணியில் இன்சோல்ஸ் இருக்குது. அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு ரப்பர் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அந்த பாதணியில் வச்சு ஒட்டி போட்டு அந்த பாதணிகளை பாவிக்கணும். உங்களோட உடம்பு பாரத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. இவை எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து சரியாக செய்து வந்தீங்கன்னு சொன்னால் குதிக்கால் வலியிலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம். நன்றி, வணக்கம்.